ஆனா இப்போ இந்த 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 பாஜக உணர்ந்ததுனாலதான் அவரை டெல்லியில நாம கொண்டு போய் ஒரு மத்திய அமைச்சராக்கலாம், மாநிலங்களவை உறுப்பினராக அவருடைய இதை நாங்க பயன்படுத்திக்கிறோம்னு அமித்ஷா சொன்னது இதெல்லாம் உணர்ந்ததுனாலதானா? மூப்பனார் மாதிரி, மூப்பனார் காங்கிரஸ்ல எப்படியோ அதே மாதிரி பாஜகவில் அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்தி. அண்ணாமலையை தவிர்த்தா பாஜகவின் பலம் மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிரும். அதை டெல்லி தலைமையை உணர்றாங்க. சரி, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நயனா நாகேந்திரன் உண்மையிலேயே அண்ணாமலையை புகழ்றதாகட்டும், இந்த விஷயங்கள் பேசுறது அவருக்கு ஒரு சங்கடமா இருக்கும். நம்ம தலைவரா இருக்கும், ஆனா போற இடத்துல எல்லாம் அண்ணாமலையை பத்தி பேசுறாங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் வராங்க, அண்ணாமலைக்கு சவுண்ட் வருது. சோ நம்ம தலைவரா இருந்தா கூட அண்ணாமலை தான் ஒரு ஆக்டிங் தலைவர் மாதிரி இருக்காங்கிறத அவர் ஃபீல் பண்றாரு. இல்ல அவர் அண்ணாமலை தகுதியானவருங்கிறத இவர் நயனா நாகேந்திரன் கோயம்புத்தூர் மீட்டிங்ல தெளிவாகவே ஓப்பனாட்டே சொல்லிட்டார். அதனாலதான் அந்த கேள்வி. அதனால அவர் விமர்சிக்கிறதுக்கு நியாயம் இல்லை. அவரே ஓப்பனா ஒரு யாரையும் பயக்க கூடாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள நயனா நாகேந்திரன் தொண்டர்கள் எல்லாரோட தொண்டர்களும் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்காங்கன்னு அவர் ஒப்புதலாத பேசும்போது அவரை நம்ம இந்த இடத்துக்குள்ள